நம்ம கேலக்ஸி ஸ்டார் இருக்கார் இல்லையா விமல், அவரோட இந்த இன்டர்வியூ ரீல்ஸ்லாம் இந்த ஒரு கமெண்ட்டை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஏன் அவர் பண்ற தக் லைஃப்லாம் நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும், ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஆனா இந்த கமெண்ட் பாக்குறப்ப என் மைண்டுக்கு அடிக்கடி ஒன்று தோணும், கமலுடன் மோது விமலுடன் மோதாது. சின்ன பசங்களா விளையாடுறீங்க. இப்ப வேணா தலைவர் இந்த பாலிடிக்ஸ்லாம் என்டர் ஆகி இந்த இந்தியன் டூ தக் லைஃப்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே அப்படியே காமெடியா தெரியலாம். ஆனா ஒரு காலத்துல சரி அதை விடுங்க. ஆனா எனக்கு இந்த கமெண்ட் பாக்குறப்பலாம் ஒரே ஒரு ஒரு வீடியோ மட்டும் தான் என் ஞாபகத்துக்கு வரும். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த 2K கிட்ஸ் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். இருக்கிறதுலே முரட்டுத்தனமான ஒரு இன்டர்வியூனா நான் பார்த்ததுலேயே இதுதான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டெக்ஸ்டை மட்டும் நான் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விருமாண்டி படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த படத்துக்கு விருமாண்டி டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா அப்போ பயங்கரமா போயிருக்கு. ஸோ அந்த டைம்ல ஆண்டவர் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது, அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவாரு. இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா கிட்டி வாசல்னு வச்சோம்னா அவர் பேரு செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க, அதனால அதுக்கும் கோச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான் இருந்தோம். அது ஏற்கனவே வந்த படம் எங்க வாத்தியார் கோச்சுப்பாரு. ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தா, ஆனா ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னடா பண்றது, காளமாடு முரட்டு காலன்னா அது ரஜினி கோச்சுப்பாரு. என்ன பண்றது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சுப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் அரசியல்வாதி மாதிரி. அதை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரே குழப்பம், பேசாம சினிமா எடுக்கிறத நிறுத்திட்டு நானும் கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். அறிவாள் கலாச்சாரம் சொல்றாங்க, அதுல பார்த்தா எல்லா சாமி கையிலயும் அருவாள் இருக்குது. இப்ப எப்படி இளநீ எப்படி வெட்டுறது அருவாள் இல்லாம? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதுல எனக்கு டைரக்ஷன்ல சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இவரு கொடுத்த டென்ஷன்ல. அதனால இப்ப படம் ஒரு மாதிரி வந்துருதுங்க. ஓடும் ஓடாதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப ஓடலைன்னா பேரே வைக்க வேண்டியது இல்லை. போச்சுன்னா அப்போ அதை தண்ணீரே வச்சுக்கலாம்.